எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கு தேதி 17 ஏப்ரல் 2026. இன்னைக்கு கோல்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பவுமே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நம்மளுடைய கோல்டன் ரூலை டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஈச் எவ்ரி ட்ரேட் வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் என்ட்ரி போகணும். உங்களுடைய லாட் சைஸ், உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 1 or 2 ட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை லாஸ் இருந்தாலும் சரி, எக்ஸிட் ஆயிடணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த கோல்டன் ரூலை மட்டும் நீங்கள் டெஃபினட்டாக நம்மளுடைய WTP சார்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் லாஸ்ட் 1 வீக் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டோம். சம்மருங்கிறனால கொஞ்சம் வெளியே போயிட்டோம். ஸோ இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம ஃப்ரைடே போட்ட சார்ட். ஓகேங்களா? நம்ம அப்போ வந்து இங்கே இந்த பாயிண்டில் நம்ம இருந்தோம். ஸோ ஒரு புல் பேக்கில் ஒரு பை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கொடுத்துருந்தோம். டார்கெட் 2 இந்த ஏரியா கொடுத்துருக்கோம். பட் மார்க்கெட் இந்த ஏரியாவை உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணிட்டு, ஸோ மார்க்கெட் அகைன் உங்களுக்கு என்னாச்சு, பையை நோக்கி மேலே போயிடுச்சு. ஓகே பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல கேண்டில் கிடைச்சிருக்கு. பட் புல் பேக்கில் எங்களுக்கு எண்டு எடுக்கிறப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நாங்கள் எக்ஸிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு மார்க்கெட் பெரிய மண்டேல பெரிய கேப் டவுன் நடந்து கண்டினியூலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை சைடு போயிருக்கு. அகைன் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் ஒரு நல்ல கேண்டில் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு அகைன் மார்க்கெட் டவுன் சைடு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சின்ன ஒரு வியூ பார்த்துடலாம். இப்போ நாம் இந்த சார்ட் எல்லாமே என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்குறது 4 ஹவர் நம்ம சார்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், ஃபிப் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்து தான் ஒரு ஸ்ட்ராங்கான வெஜ்ஜஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான உங்களுக்கு வெஜ்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிளியராக உங்களுக்கு இந்த வெஜ்ஜஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட், உங்களுக்கு எல்லாமே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு ஃபாலிங் சைடு, அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கப்போ இதுக்கு பேர் ஃபாலிங் வெஜ்ஜுன்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோஸ் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபாலிங் வெஜ் உங்களுக்கு கிளியராக இப்போ என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனது மட்டும் இல்லை, இந்த ப்ரீவியஸான இந்த ட்ரெண்டிங் சப்போர்ட்டை மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகி அழகாக ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்குது. 4 ஹவர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 கேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இட்ஸ் சிம்டம்ஸ் டு செல் சைடு. ஓகே, இப்போ நாம் ஃபர்தர் எப்படி இதில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு எக்கனாமிக் குளோபல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வார் வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்து முடிவுக்கு வரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நமக்கு வார் வந்துட்டு கிளியராக ஆகுமா அப்படின்னா ஆகலை. ஏன் கேட்டிங்கன்னா இன்னும் நமக்கு அந்த ஹேர்மூஸ் அந்த நீர்முனை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாமல் இருக்கனால செங்கடல் வழியாக புதுசாக ஒரு ரூட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க சவுத் கொரியா. ஸோ நமக்கு இன்னும் வார் வந்து செட்டில் ஆகுற மாதிரி நமக்கு இன்னும் தெரியல. ஸோ மார்க்கெட், ஸோ அதனால உங்களுக்கு அகெயின் கோல்டு வந்து ஃபால் ஆகலாம். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலி உங்களுக்கு வந்து கோல்டு வந்து ஃபால் சைடு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு குளோபல் நியூஸ் பிரகாரமும் உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கோல்டு பை ஆகுது அப்படின்னா வாரோட நியூஸை வந்து நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வார் செட்டில் ஆகுது அப்படின்னா கோல்டு எனி டைம் உங்களுக்கு பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த செல் வந்து நம்ம எப்படி டேக்கப் பண்ணலாம், நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கிளியராக பொறுமையாக கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த பாயிண்டில் என்ட்ரி எந்த பாயிண்டில் எக்ஸிட்னு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃபாலிங் வெஜ் மார்க்கெட் உங்களுக்கு கிளியராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மேலே போயிட்டு இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் நல்லாவே உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அகெயின் ஒரு ரீடெஸ்ட்டில் இங்கே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு புல் பேக் நடந்திருக்கு. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் இன்னும் அக்ரெசிவாக ஃபால் ஆகிருக்கணும். பட் ஃபால் ஆகலை.
ஸ்லோவா மார்க்கெட் வர்ற மாரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி நாம என்ட்ரி போறது அப்படிங்கிறத நாம கிளியரா பார்க்கலாம். ஓகே. இப்போ 4 ஹவர்ல இருந்து இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், ட்ரெண்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் ஃபால் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு. எது வரைக்கும் ஃபால் ஆகலாம் அப்படின்னா, ஷூரா எங்களுக்கு தெரிய இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பா ஃபால் ஆகலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 700 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஃபால் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு. 700, 800 பாயிண்ட் கூட ஃபால் ஆகலாம். ஆனா வேண்டாம். நமக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பாயிண்ட் இருந்தா போதும். பட் இருந்தாலும் மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு 4400 வரைக்கும் வரதுக்கு உண்டான சான்சஸ் ஒரு 400 பாயிண்ட் உங்களுக்கு குறையறக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. இதுல 1 ஹவர்ல நம்ம கிளியரா போய் பார்க்கலாம். ஓகே. ஸோ 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் இறங்குது, ஏறுது, இறங்குது, திரும்ப ஏறி இருக்கு. ஓகே. ஸோ அதே மாரி இங்க இங்க செக் பண்ணி பாருங்க. இறங்குது, ஏறுது, இறங்கியிருக்கு. இப்போ ஏறணும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இறங்கியிருக்கு. அப்புறம் மேல கீழ வந்திருக்கு. அகைன் ஒரு நல்ல பை குடுத்திருக்கு. ஸோ அதே மாரியே இங்கிருந்து ஒரு கீழ டவுன் ஆயிருக்கு. திரும்ப உங்களுக்கு மேல அப் சைடு போயிருக்கு. திரும்ப கீழ டவுன் வந்திருக்கு. திரும்ப உங்களுக்கு இன்னொரு பை சைடு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த பை சைடு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபிப் மூலியமா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பையும் உங்களுக்கு இந்த டாப் ரெசிஸ்டன்ஸையும் இந்த கீழ டாப் இந்த சப்போர்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஃபிப்ல வந்து அழகா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வந்திருக்கு. பட் இது அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஃபிப் பாயிண்ட்ட நம்ம இங்க கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேல போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கீழ பாட்டம் குடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஒருவேள இப்படி போயிட்டு இங்கிருந்து உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கீழ ஃபால் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ 1 ஹவர்ல இந்த ரெசிஸ்டன்ஸும், இந்த சப்போர்ட்டையும் நீங்க கனெக்ட் பண்றப்போ, உங்களுக்கு அகைன் இன்னொரு ஹைக் பை உங்களுக்கு குடுத்துட்டு ஏன்னா எல்லாரும் செல் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் அல்லது புரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ளே பண்ணி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த ஏரியாவுல ஹண்ட் பண்ண வச்சுட்டு, ஃபர்தரா உங்களுக்கு சடன்லி மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அது இதுவரை கூட உங்களுக்கு உங்களுக்கு இவ்ளோ தூரம் வரை கூட ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு கூட உங்களுக்கு கீழ வரலாம். ஒருவேள உங்களுக்கு இந்த ஏரியாவுல கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு அப்படின்னா, நீங்க சாலிடா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு செல்லுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட் நீங்க டைரக்ட்டா இங்கிருந்து செல் போக்கூடாது. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இல்லைன்னா ஒரு பை சைடு மூவ் ஆயிட்டு, இந்த ஏரியாவுல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணதுக்கப்புறம், இந்த மாரி ஒரு ஸ்விங் உங்களுக்கு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், நீங்க இங்க என்ட்ரி போனீங்கன்னா, கிளியரான உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டார்கெட் கிடைக்கும். ஓகே. ஒருவேள இங்க போகல அப்படின்ட்டா, இதுதான் உங்களுக்கு இந்த போட்டிருக்கேன் அல்லவா? உங்க ஃபிப்ப நான் எடுத்துர்றேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட். இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு இன் பிட்வீன் தான் இந்த ஏரியா தான் நாம ஃபிப்போட கோல்டன் பாயிண்ட் நம்ம சொல்றோம். இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் வர்றப்போ நீங்க ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, நீங்க புல் பேக்ல செல் போகலாம். ஒருவேள இந்த பாயிண்ட்க்கு போகல அப்படின்னா, ஒருவேள மார்க்கெட் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி இப்படி உங்களுக்கு ரெட் கலர் கேண்டிலா க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, நீங்க அகைன் இங்க ஒரு புல் பேக்ல இங்க ஸ்லோவா ஒரு புல் பேக்ல உங்களுக்கு இங்க செல் போகலாம். ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏரியாவும் உங்களுக்கு செல் ஜோன் தான். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் 1. இது வந்து ஃபிப்போட ஸ்ட்ராங் இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, செல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அக்ரெசிவா வரும். இங்க நீங்க இந்த மாரி கேண்டில் உங்களுக்கு இந்த சப்போர்ட்ட வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபர்தர் அகைன் மார்க்கெட் செல் சைடு மூவ் ஆக போகுது. ஸோ அகைன் உங்களுக்கு இந்த மல்டி இருக்குல்லவா? இந்த மல்டி பாத்துங்க.
இன்னும் கொஞ்சம் கூட மேலே போகலாம். ஏன்னா இந்த ஏரியா எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் மேலே, இங்கேயும் மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயும் மேலே போயிருக்கு. இங்கேயும் ஸ்விங் கொடுத்துட்டு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த மல்டிபிள் சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டு கீழே அகைன் உங்களுக்கு இந்த இந்த ஏரியா செல் ஜோனாக ரியாக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க சேல் சைடு தான். ஓகே, இன்றைக்கி நியூஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பேக்ட் இருக்கிற மாதிரி தெரியல. நைட்டு 11:30 தான் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இங்கே கிளியரான என்ட்ரி பாயிண்ட் இப்போது கிடைக்கல. நீங்கள் இப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா ரிஸ்கி ஃபேக்டர் தான். நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் மேலே போனதுக்கப்புறம் இங்கே செல் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த பாயிண்ட் இருக்குல்லவா, இந்த நல்ல லிக்விடிட்டி, இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் 4768 மார்க்கெட் பிரேக் பண்ணி கிளியராக 1 ஹவரில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் இந்த ஏரியாவில், அதாவது 478, ஓகேங்களா, இந்த 47752 to 4785க்குள்ளே நீங்கள் மார்க்கெட்டில் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்ட்டா மார்க்கெட் எவ்வளோ கண்டினியூ உங்களுக்கு பை சைடு போகுது அப்படின்னா 4830 to 4840க்குள்ளே மார்க்கெட் உங்களுக்கு செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது எதுவுமே நடக்கலை, ஒருவேளை வார் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா எப்போ 4875 மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ யூ கோய் டு எல்லாமே நம்ம பை சைடு திரும்பிக்கணும். நாங்கள் சொல்லிட்டோம், செல்லு சொல்லிட்டாரு, செல்லு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்காரணத்து கொண்டும் உங்கள் லாஸை நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் ப்ராஃபிட்டை வேணால் பிரேக் ஈவன் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். எப்பயுமே லாஸை நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க. கட் லாஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு. ஃபர்தராக உங்களுக்கு கம்மிங் வீக்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம ஃபர்தராக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஈச் எவரி ட்ரேட் இங்கே ஸ்டாப் லாஸோட என்ட்ரி போங்க, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் பொறுமையாக இல்லைன்னா ட்ரேடில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே சார்ட்டை வந்து உங்களுடைய இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படி தான் நிறைய ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஃபாலோ அப் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த சார்ட்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ அந்த பேட்டர்ன் நாங்கள் அகைன் ஒர்க் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் கேட்குறீங்க எங்களுக்கு சிக்னல் கொடுங்க அப்படின்ட்டு. சாரி கைஸ், நாங்கள் வந்து சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் மட்டும்தான். ஏன்னா சிக்னல் வந்து இட்ஸ் அ டெம்பரவரி சொல்யூஷன்ஸ். ஒன்லி எஜுகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கேப்பபிலிட்டி ஆஃப் பர்மனண்ட். ஓகே, ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட சிக்னலை எதிர்பார்க்காதீங்க. லேர்னிங்கை நீங்கள் கற்றுக்குங்க. நாளைக்கு நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ நாங்கள் சொல்கிற சார்ட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்கிறத நீங்கள் பிரேக் பண்ணுது, இந்த இடத்துல ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா நீங்கள் அதன் பாக்கில் வெயிட் பண்ணி நீங்கள் போகலாமே. எதுக்கு அவசரப்பட்டுட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு லாஸ் பண்ணணும்? ட்ரேடு பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எது, எக்ஸிட் எது ஸ்டாப் லாஸு, எது பிரேக் ஈவன், எது டேக் ப்ராஃபிட்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதோட டாப் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் இங்கே இந்த ஸ்விங்கோட கீழே, இந்த சப்போர்ட்டோட கீழே இருக்கிறது தான் நமக்கு டேக் ப்ராஃபிட். ஒன்ஸ் ஒரு டைம் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட், அதாவது 100 பிப்ஸ்னு சொல்லுவாங்க, மூவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து பிரேக் ஈவனில் செட் பண்ணி வச்சுக்கலாம். 20 பாயிண்ட் உங்களுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 பாயிண்ட் தள்ளி உங்களுக்கு ட்ரைலிங் எஸ்எல் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நீங்கள் எழுதி வச்சு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்னு நீங்கள் என்ட்ரி எழுதி வச்சு நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக கற்றுக்க முடியாது. எதோ சொல்கிறாங்க இங்கே வந்தோடனே செல்லு அப்படின்னா நீங்கள் செல்லு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இங்கே கிளியரான ஒரு இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு செல் சைட்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்போ ஒரு புல் பேக்கில் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்விங்கில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதோட டாப் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், எஸ்எல். ப்ராஃபிட் நீங்கள் உங்களுக்கு தேவையான லெவலுக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம், அல்லது எப்போ வேணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் பை போகும். இது வந்து ஆப்ஷன் 1 ஸ்ட்ராங்கு, ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா மீடியம் ரிஸ்க். நீங்கள் ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கில் இங்கேயோ இன்னும் கொஞ்சம் மேலே கூட உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு திரும்பிட்டு கீழே வரலாம்.
ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீக் மட்டும் இல்லை, நாங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் செல் சைடு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே கைஸ், வில் see நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.